மதீனாவிலே அவர்கள் போடுகிற கூட்டங்களில் எல்லாம் பேசப்பட்ட பிரபலமான செய்தி என்ன தெரியுமா? மா யுரீது ஹாதர் ரஜுல் அன் யதஅ மின் அம்ரினா ஷையன் இல்லா ஹாலஃபனா ஃபீஹி. அவர்கள் பேசிய வாசகம், இந்த மனிதர் முகம்மது நாம் என்ன கொண்டு வந்தாலும் அதற்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். கிபிலா மாற்றப்பட்ட நேரத்தில் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்கள் இனி கஅபத்துல்லாவை பார்த்து தொழுகுவார்கள் என்கிற குர்ஆனின் அறிவிப்பை தொடர்ந்து கிபிலா மாற்றப்பட்ட நேரத்தில் அதை விமர்சிப்பதற்கு கூடிய கூட்டம் இப்படி விமர்சித்தது, கிபிலா மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு பழக்க வழக்கத்திலேயும் இந்த மனிதர் முகம்மது மாறுபடுகிறார் என்கிற செய்தி அவர்களின் முகாமிலேயே அலசப்படுகிறது என்றால், அவர்களுக்கென்று இருக்கிற பழக்கங்களும் பண்பாடுகளும் அவர்களுக்கென்று இருக்கின்ற சில முறைகளும் நடைமுறைகளும் இஸ்லாமியர்களுக்கோ இஸ்லாமிய மார்க்கத்திற்கோ ஒவ்வாதது, ஒத்து வராதது. இஸ்லாமின் தனித்துவத்தை முதலில் முஸ்லிம்கள் பேணத் தவறுகிற போது, பிற கலாச்சாரங்களை பின்பற்ற துவங்குகிற போது இஸ்லாத்தினுடைய தனித்துவ பெருமையை எப்படி நிலைநாட்ட முடியும்? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு உலகம் முழுக்க பரவி பிரிந்து சென்ற சஹாபாக்கள் வரலாற்றில் எங்காவது சொல்லுங்கள், போன இடத்தின் கலாச்சாரத்தை சஹாபாக்கள் தனதாக்கி கொண்டதில்லை ஒரு இடத்திலும். ஆனால் போகிற இடமெல்லாம் தங்களின் கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றுமாறு ஆக்கினார்கள். அரபியில் 2 வார்த்தை சொல்லுவார்கள், தஅதீர் என்றொரு வார்த்தை, தஅஸ்ஸுர் என்றொரு வார்த்தை. பிற செயல்பாடுகளால் நாம் தாக்குதலுக்கு ஆளாகுவதற்கு பெயர் தஅதீர். சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் எந்த பண்பாட்டு தாக்குதலுக்கும், நாகரிக தாக்குதலுக்கும், பழக்க வழக்கங்களின் படையெடுப்புகளுக்கும் கடைசி வரை இலக்காகாதவர்கள் சஹாபாக்கள். ஆனால் இவர்கள் அடுத்தவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். சஹாபாக்கள் போன இடமெல்லாம், தாபிஈன்கள் போன இடமெல்லாம், முஸ்லிம்கள் புகுந்த நாடெல்லாம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற நல்ல பழக்கங்களை, அவர்களின் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகளை மாற்றார்கள் எடுத்து அமல் செய்தார்களே தவிர, மாற்றார்கள் அதை எடுத்து ஒழுகினார்களே தவிர, சஹாபாக்களோ முஸ்லிம்களோ பிற கலாச்சாரத்தை ஒருபோதும் தங்களுடைய அடையாளமாக ஆக்கிக் கொண்டதில்லை. இது முஸ்லிம்களின் தனித்துவம். வரலாறு முழுக்க இதற்கு சான்றுகள் உண்டு. அடுத்த குறிப்பாக யூத கிறிஸ்தவ மதங்களுடைய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் ஒரு முஸ்லிமின் அடையாளங்களில் எந்த நேரமும் வந்துவிடக் கூடாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கட்டி காத்த விஷயம். இன்றைக்கு இதோ நம்முடைய வாயிலுக்கு முன்னாலே நிற்கிறது அல்லவா ஆங்கில புத்தாண்டு. ஒரு ஹாப்பி நியூ இயரை இப்போதிருந்தே சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம் அல்லவா. இப்போதிருந்தே நமக்கு எல்லா மீடியாக்களும் நினைவூட்டுகிறது அல்லவா. சொல்லுங்கள், ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். நாட்டிற்கு மிகப்பெரிய தலைவிதியை நிர்ணயிக்கிற வாசகம் போடல்லவா அது ஆகிவிட்டது. ஆங்கில புத்தாண்டுகளின் கொண்டாட்டம் என்பது கிட்டத்தட்ட கிறிஸ்தவ மதத்தினுடைய கொண்டாட்டம். பிரிட்டிஷினுடைய ஆதிக்கம் பரவி இருந்த அத்தனை காலனி நாடுகளிலும், அடிமைப்படுத்தி வைத்திருந்த நாடுகளிலும் தன் கலாச்சாரத்தை பிரிட்டன் எப்போதும் திணித்து வந்திருக்கிறது. ஒரு வெள்ளையன் வெளியேறியதற்கு பின்னாலும் கூட அவன் பழக்கம் இங்கிருந்து போகவில்லை. இங்க மட்டுமல்ல, பிரிட்டிஷால் அடிமைப்பட்டிருந்த எல்லா நாடுகளிலும் அவன் பழக்கம் போகவில்லை. நம்முடைய டிரெஸ் கோடுகளிலே இருந்து, நம்முடைய பழக்க வழக்கத்திலே இருந்து, நாம் கொண்டாடுகிற விழாக்கள் பண்டிகைகளிலே இருந்து அத்தனையிலேயும் போன வெள்ளையனின் தாக்குதல் இன்றைக்கு வரையும் இருக்கிறது அல்லவா. முஸ்லிம்கள் அப்படி என்ன, வருவோர் போவோரெல்லாம் எதையாவது பழக்கப்படுத்தி விட்டால் அதை வாங்கிக் கொள்ளுகிற சமுதாயமா நாம்? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இது போன்று ஆங்காங்கே வந்து செல்லுகிற எந்த பழக்கத்தையும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அவர்களுக்கென்றுள்ள தனித்துவத்தை நிலைநாட்டுவதற்கு போராடினார்கள். இன்றைக்கு புத்தாண்டு என்பது ஒரு பண்டிகையை போல மாறுவதும், அன்றைக்கு இரவு விழிப்பதும், பட்டாசு வெடிப்பதும், அன்றைக்கு குடித்துவிட்டு கூத்தாடுவதும், விபச்சாரம் உள்ளிட்ட செயல்கள் சர்வசாதாரணமாக்கப்படுவதும், காலப்போக்கில் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு இவைகள் மிகப்பெரிய பண்டிகைகளைப் போல பெரிதுபடுத்தப்படுவதையும் பிரபலப்படுத்தப்படுவதையும் நாம் உற்று நோக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கான புத்தாண்டோ அல்லது அந்த நாளில் இன்றைக்கு வருஷம் துவங்குகிறது என்கிற கடுகளவு நினைப்பு கூட முஸ்லிம்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவர்களின் மார்க்கத்தின் வழியாக எங்கும் இல்லை.
உங்களுடைய அபிஷியலில் வேண்டுமானால் பிறை கணக்குகள் எங்காவது விடப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு இஸ்லாமியன் எந்த காலத்திலேயும் ஒரு கிறிஸ்தவ புத்தாண்டோ ஒரு ஆங்கில புத்தாண்டோ அல்லது வேறு யாருடைய கலாச்சாரத்தையாவது நாளில் நேரத்தில் காலங்களில் இன்னும் பிற செயல்பாடுகளில் ஒருவன் ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்லாமிய நடைமுறைகள் அவனுக்கு அனுமதி தரவில்லை. வானம் போல ஒரு மார்க்கம், மிக பரந்த பூமியை போல ஒரு மார்க்கம், எல்லா நல்லவைகளையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம், கையில வைத்துக் கொண்டு கலிசடை நாகரிகங்கள் எல்லாம் ஒரு இஸ்லாமியன் ஏன் பின்பற்ற வேண்டும்? வானத்திலே இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கௌமிற்கு அல்லாஹ் உணவு இறக்கி தந்தான் அல்லவா, 2 உணவு. குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா, மண்ணு சல்வா. அந்த மண்ணு சல்வா என்று வானத்து உணவுகள் வந்த போது அதனுடைய மதிப்பறியாத அந்த மக்கள் வானத்து உணவு வேண்டாம், கீரை வேண்டும், காய் வேண்டும், வெங்காயம் வேண்டும் என்றெல்லாம் கேட்ட போது அல்லாஹ் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான். அந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். அத்தஸ்தப்திலூன பில்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். ஒரு மாபெரும் நல்ல விஷயம் ஒன்றை நான் கொடுத்திருக்க அதை விட்டு நீங்கள் அற்பத்தையா தேடுகிறீர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி இஸ்லாமிய கலாச்சாரத்தை துளைத்துவிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக் கொண்டு சுற்றுகிற நமக்கும் பொருந்தும் அல்லவா? ஒரு மிகச்சிறந்த நடைமுறையை நான் கொடுத்திருக்க கலிசடையான சில போங்குகளையும் நாகரிகங்களையும் அவைகளையெல்லாம் கலாச்சாரம் என்ற பெயரில் பின்பற்றுகிறீர்களே, இது நியாயமா என்ற குர்ஆனுக்குள் அந்த வார்த்தை தொக்கி நிற்கிறது. வெறுமனே ஒரு பனு இஸ்ராயேல் கூட்டத்திற்கு கேட்கப்பட்ட வசனம் அல்லாது இஸ்லாமிய நடைமுறைகளை துறந்து அல்லாஹ் ரசூல் வழங்கியதை விட்டுவிட்டு மாற்றார் பழக்கத்தை தனதாக்கிக் கொள்ள முனைகின்ற அத்தனை மனப்பான்மையினருக்கும் சேர்த்து கேட்கிற கேள்வி